சார் இந்தியா ஒரு எக்கனாமியா பார்க்கும்போது ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஒரு டாப் 3 செக்டார்ஸ் அப்படின்னா, நான் புதுசா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வரேன், நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எந்தெந்த செக்டார்ஸ்க்கு growth பொட்டன்ஷியல் இருக்கு சார்? எந்தெந்த செக்டார்ஸை நான் வாட்ச் பண்ணணும் சார்? வந்து ஹெல்த் செக்டார்ஸ். ஓகே. ஏன்னா என்ன இது வந்தாலும் சரி, என்ன ஒரு டிசாஸ்டரே வந்தாலும் சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஃபார்ம் ஆகிட்டு நெக் லைனும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைச்சா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்த டபுள் டாப் ரெனியூபிள் எனர்ஜிக்குள்ள நம்ம நிறைய வந்து இப்போ ஃபோக்கஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே கூட எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. டெஸ்லா வந்திருக்காங்க ரீசெண்டா. ஸோ இதே மாதிரி பவர் எலக்ட்ரிக் ஜெனரேஷன் எலக்ட்ரிக் பவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகப்படுத்துறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எனர்ஜி செக்டாருக்கு நிறைய வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு சார். இப்போ இதை டெக்னிக்கலா எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? டெக்னிக்கலா கோயிங் ஃபார்வர்ட் நிஃப்டி எனர்ஜி எப்படி இருக்க போகுது? டபுள் பாட்டம் பார்க்குறோம், அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து நெக் லைனும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கான 34,000 அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துச்சு. மிஸ் பண்ணியாச்சு. வணக்கம் ட்ரேட் அச்சீவர்ஸ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப் 3 பிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்காக நம்ம கூட ட்ரேட் அச்சீவர்ஸ் ட்ரைனிங் அகாடமியோடைய கோ-ஃபவுண்டர் மிஸ்டர் தீபக் குமார் சார் அவங்க இணைஞ்சிருக்காங்க. வாங்க அவங்க கிட்டேயே டிஸ்கஸ் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இந்தியா ஒரு எக்கனாமியா பார்க்கும்போது ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஒரு டாப் 3 செக்டார்ஸ் அப்படின்னா, நான் புதுசா ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வரேன், நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எந்தெந்த செக்டார்ஸ்க்கு growth பொட்டன்ஷியல் இருக்கு சார்? எந்தெந்த செக்டார்ஸை நான் வாட்ச் பண்ணணும் சார்? ஓகே, இப்போ நம்ம செக்டார்ஸ் வைஸாக பார்க்கும்போது நிறைய செக்டார்ஸ் இருக்குது நம்ம லாபத்தையும். ஆனால் மேஜராக எப்போதுமே வந்துட்டு என்னதான் ஒரு ஹார்ட் டைம்ஸ் வந்தாலும் சில செக்டார்ஸ் எப்போதுமே நல்லா இருக்கும். ஏன்னா என்ன ஹார்ட் டைம்ஸ் வந்தாலும் அது கம்பல்சரி எசென்ஷியல். அது வந்து என்ன ஆகணும்னா ஒர்க் ஆகிட்டே தான் இருக்கணும், அதை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி செக்டார்ஸ் நம்ம மேஜராக பார்க்கும்போது ஹெல்த் செக்டார்ஸ். ஓகே. ஏன்னா என்ன இது வந்தாலும் சரி, என்ன ஒரு டிசாஸ்டரே வந்தாலும் சரி, ஹெல்த் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்னஸ் இருக்கு, டிசீஸ் இருக்கு, அதுக்கான மெடிசன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப்மெண்ட் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நார்மலா ஹெல்த் செக்டார் வந்து ஏன் மெயினா இருக்கு இந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பர்த் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இது நம்ம பாக்குறோம், உலகம் சுத்தி பாக்குறதுன்னா பர்த் ரேட் கம்மி ஆயிடுச்சு. ஆனா ஓல்டு பீப்புள் வந்து அதிகமாயிட்டாங்க. வயசானவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கான வீக்னஸஸ் இருக்கதான் செய்யும். அப்ப கண்டிப்பா அவங்க எங்க போய் ஆகணும்னா ஹெல்த் செக்டார்ஸ் போய் தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவில பார்க்கும்போது நாளுக்கு நாள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய மெடிசன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து கேன்சருக்கா இருக்கணும், மற்றபடி நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு புது திட்டம் கூட கொண்டு வந்தோம், ஆயுஷ்மான் பாரத்ன்ட்டு. அதுதான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ்னு சொல்றாங்க நம்ம இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. சரி, நீங்க சொல்லுங்க சார், ஃபண்டமெண்டல்ஸா வேற என்ன ஸ்ட்ராங்கா இருக்கு? அதாவது நீங்க சொல்ற மாதிரி தான் சார், இது ஒரு ரெசிலியன்டான செக்டார். மெடிசன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஹெல்த் கேர் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய ஏரியா, நம்மளுடைய இந்தியா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 150 crore பீப்புள் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ஹெல்த் கேர் ப்ரொவைட் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம பார்க்கலாம். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நிறைய கார்பரேட்ஸ் உள்ள வருவாங்க, நிறைய ஃபண்ட்ஸ் வந்து உள்ள வரப்போகுது. ஸோ ஹெல்த் கேர்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நல்ல ஐடியாவா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் சார். எஸ், நைஸ். என்னன்னா ஹெல்த் கேர் என்னன்னா நம்ம நார்மலா பார்க்கும்போது ஹெல்த் கேர் கண்டிப்பா வந்து நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய கிராஜுவேட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம், நிறைய பேர் போகிறதுக்கான இடம் வந்து டாக்டர்ஸாக தான் ஹெல்த் கேர். இது மட்டும் இல்லாமல் இப்போ யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னன்னா முன்னாடி வந்து நம்மளோட இது எப்படி இருந்துச்சுன்னா, நோய் வந்துச்சுன்னா டாக்டர் கிட்ட போகும். ஆனா இப்போ வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் யூடியூப்பை பார்த்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்ற மாதிரி, அது நார்மல் உள்ளுக்கா இருக்கட்டும் வெளியில ஃபேஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கேர் நல்லா இருக்கு. நம்ம இப்போ டெக்னிக்கல் பார்த்துடலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு, இருந்தாலும் டெக்னிக்கல்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இன்னும் ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம வீக்லி நம்ம சார்ட் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து ஹைல இருந்து லோ வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் ஹை போயிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஈஸியான பேட்டர்ன் டபுள் பாட்டம். ஆமா, இது எல்லாரையும் நம்ம பார்த்துருப்போம். டபுள் பாட்டம்ன்றது ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட், ஒரு சைல்டு கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இந்த டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அது மார்க்கெட் என்ன இருக்குன்னா ஃபார்ம் ஆகிட்டு நெக் லைனும் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைச்சா நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸை உடைச்சா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் போகும். அந்த அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரீவியஸாக வந்த டபுள் டாப், இங்க டபுள் பாட்டம் இருக்கு, இங்க டபுள் டாப் இருக்கு. இந்த டபுள் பாட்டம் பிரேக் பண்ணதுனால
மெக்லைனை உடைச்சிருக்கு. அதனால நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 15,200 கிட்ட இருக்கு. இப்போ நிஃப்டி ஹெல்த் கேர் இண்டெக்ஸ்ல நம்ம பார்க்கும்போது ஓகே. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 15,200. இது ஓகே மட்டும் சார். இல்லாம நீங்க சொல்லியிருந்த மாரி இந்த ஃபண்டமெண்டல்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா, ம். இது ஈஸியா பிரேக் அவுட் ஆகி அடுத்த 15,500 16,000க்கும் போறதுக்கான சான்சஸ் எல்லாமே அதிகமா இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர். ஓகே. அதனால நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். முன்னாடியே சொன்ன மாரி என்ன டைம்ஸ் வந்தாலும் ஹெல்த் கேர் வந்து எப்போதுமே ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதனால நீங்க தாராளமா அதில இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இதுல இருக்க மேஜர் வந்துட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கு. ஏன்னா ஹெல்த் கேர்னா இண்டெக்ஸ்ல நிறைய பேர் பண்ண போறது ஆமா. கிடையாது. அதுல இருக்க என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸ் அனலைஸ் பண்ணி அது மட்டும் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி தாராளமா என்ன பண்ணிக்கலாம் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சார். தேங்க் யூ சார். அடுத்த நம்மளுடைய பிக் என்னவா இருக்கும் சார்? செகண்ட் இம்பார்ட்டன்ட் செக்டார் டூ இன்வெஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட். அது என்னவா இருக்கும் சார்? நம்ம அடுத்த செக்டார் என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி எனர்ஜி. ஓகே சார். இப்போ வந்து நம்ம நார்மலா பார்க்குறோம் எனர்ஜி வந்து செக்டார்ஸ் வந்து நல்ல growth இருக்கு. ம். ஃபண்டமெண்டல்ஸ் என்ன சார் சொல்றாங்க? ஆக்சுவலா நெறைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து நீங்க சொல்ற மாரி தான் சார். எனர்ஜி செக்டார்க்குள்ள போறாங்க. ரெனியூவபிள் எனர்ஜிக்குள்ள நம்ம நெறைய வந்து இப்போ ஃபோக்கஸ் ஓகே. பார்க்க ஆ. ஆரம்பிக்கிறோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்லயே கூட எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஓகே. டெஸ்லா வந்திருக்காங்க ரீசென்ட்டா. ஸோ ஓகே. இதே மாதிரி எலக்ட்ரிக் ஜெனரேஷன், எலக்ட்ரிக் பவருக்கான இன்வெஸ்ட்மென்ட்டும் அதிகப்படுத்துறாங்க. இப்போ கவர்ன்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 27,000 crores வரைக்கும் பப்ளிக் செக்டார் பவர் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஓகே. சொல்லியிருக்காங்க சார். ஸோ இன்வெஸ்ட்மென்ட் எனர்ஜி செக்டாருக்கு நெறைய வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு சார். இப்போ இத டெக்னிக்கலா எப்படி சார் நம்ம புரிஞ்சுக்கலாம்? டெக்னிக்கலா கோயிங் ஃபார்வர்ட் நிஃப்டி எனர்ஜி எப்படி இருக்க போகுது சார்? ஓகே. இப்போ நம்ம நிஃப்டி ஃபண்டமெண்டல்ஸ் அழகா சொன்னீங்க. என்னன்னா எனர்ஜி தான் இப்போ நெறைய பேர் போறதுக்கான ஆ. ரீசன். இப்போ அதுலயும் பார்த்தீங்கன்னா மேஜர் சேம் இது நம்ம பார்க்குறோம் என்னன்னா டபுள் பாட்டம் மார்க்கெட் மேல இருந்து கீழ வந்து சேம் பேட்டர்ன் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஓகே. ஆயிருக்கு. ஏன்னா நெறைய விஷயங்கள் வந்து பெருசா நம்ம டெக்னிக்கல்ல நெறைய பேட்டர்ன்ஸ் காமிக்கலாம். இருந்தாலும் மக்களுக்கு எளிமையா புரியுது. புரியணுன்றதுக்காக ம். இந்த டபுள் பாட்டமே நாங்க காமிக்கிறோம். டபுள் பாட்டம் பார்க்குறோம். அழகா ஃபார்ம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் வந்து நெக் லைனும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆ. நம்ம வந்து மிஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ம். மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுக்கான 34,000 அந்த ரேஞ்சில தான் மார்க்கெட் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் குடுத்துச்சு. மிஸ் ஓகே. பண்ணியாச்சு. நோ ப்ராப்ளம். ஏன்னா எனர்ஜி வந்து நம்ம பார்க்குறோம். நெறைய பேர் இப்போ வந்துட்டு பெட்ரோல்ல இருந்து எனர்ஜி வண்டிஸ்க்கு தான் ஈவிக்கு தான் வந்து நெறைய மூவ் ஆன் ஆமா. ஆகுறாங்க. அதனால எனர்ஜி செக்டார் கண்டிப்பா growth இருக்கும். இது அடுத்த நம்ம ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த ரேஞ்சில இருக்கு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா 38,000 கிட்ட வரும். ஓகே. மார்க்கெட் இப்போ வந்து கரெக்ட்டா 36,231ல இருக்கு. அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 38,000 இதையும் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 40,000 அப்படியே மார்க்கெட் போயிட்டே இருந்துச்சுன்னா, ஆல் டைம் ஹை ஈஸியா போயிடும். ஆல் டைம் ஹை எங்க இருக்குன்னா 45,000 கிட்ட இருக்கு. ஓகே. இது மட்டும் இல்லாம நம்ம மந்த்லிலன்னு பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் குடுத்துருக்கு. மார்க்கெட் ம். வந்து ஒரு ஹை போனதுக்கு ஒரு கரெக்ஷன் குடுத்துருக்கு. நம்ம நார்மலா கரெக்ஷன் வந்தாலே நம்ம வந்து ஃபிபோனோக்கி அப்படின்ற டூல் யூஸ் பண்ணுவோம். ஆமா. நீங்க ஃபிபோனோக்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்க வந்திருக்கு? கரெக்ட்டா 618. 0.618ல தான் மார்க்கெட் ம். ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து மேல போயிட்டுருக்கு. அதனால இதுவும் சரி, டபுள் பாட்டமும் சரி, ம். எல்லாமே அந்த இடத்துல வந்திருக்கனால, உங்களுக்கு எனர்ஜி ஸ்டார் நல்லா இருக்கு. எனர்ஜி நம்ம பெருசா யூஸ் கிடையாது. ம். நான் சொல்றது 50 இயர்ஸ். இப்போ வந்து நம்ம எது எடுத்தாலும் எனர்ஜி மெயின். ஆமா. அதனால எனர்ஜின்றது டெய்லியும் தேவை. அதனால ம். அது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாரி ரினியூவபிள் எனர்ஜி. ஆமா. நார்மல் எனர்ஜி மட்டும் இல்லாம, இப்போ நம்ம நெறைய என்ன பண்ணிருக்கோம்னா, டெக்னாலஜில வந்து நெறைய முன்னேற்ற ம். அட்வான்ஸ்மென்ட்ஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா எனர்ஜி செக்டாரும் நல்லா தான் இருக்கும். ஓகே. இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இதுவும் ஒன் ஆஃப் தி பிக் செக்டார்ஸ். இது மட்டும் இல்லாம என்னன்னா, இதுல பண்ணணும்ன்றது பண்ணலாம் இண்டெக்ஸ்ல. ஓகே. இது மட்டும் இல்லாம நார்மலா நீங்க வந்து ஸ்டாக்ஸ்ல போடுறது எப்போதுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. இதுல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ, இதுல நம்மளுக்கு தெரியும். வெயிட்டேஜ் படி பார்த்துட்டு, ம். நீங்க என்ன ஸ்டாக்ஸ் இருக்கோ, அது தாராளமா உங்க ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிட்டயே தாராளமா கவர்ன்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆ. பிரைவேட் கம்பெனிஸும் இதுல இருக்கு. எனர்ஜில இன்வெஸ்ட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படிங்கிற எஸ். மாரி சொல்லியிருக்கீங்க சார். கேன். தேர்ட் செக்டார் சார். தேர்ட் நம்ம எந்த செக்டார் பத்தி பார்க்க போறோம் சார்? தேர்ட் செக்டார் நம்ம எத பத்தி பார்க்கணும்னா எஃப்எம்சிஜி. ஓகே. எஃப்எம்சிஜி தெரியும் ப்ராடக்ட்ஸ். ம். நம்மளுக்கு நார்மலா டெய்லியும் நம்ம வாங்குறது யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ். ப்ராடக்ட்ஸ். சாப்பிடுறதுலேருந்து, துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ப்ராடக்ட்ஸ் தேவை. ம். ஆனா எஃப்எம்சிஜி நல்ல ஒரு இதுவா இருக்கும். ம். ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி சார் இருக்கு? ஃபண்டமெண்டலா நீங்க சொல்ற மாரி தான் சார். ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். இப்போ நெறைய விஷயங்கள் புதுசா நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் வந்துடுச்சு. குவிக் காமர்ஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க. நீங்க 10 மினிட்ஸ்ல ஆர்டர் பண்ணா உங்களுக்கு கரெக்ட். நூடுல்ஸ்ல இருந்து, மவுஸ்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லாமே வந்துட்டு இருக்கு. இப்போ கோயிங் ஃபார்வர்ட் இது எப்படி இருக்க போகுதுன்னா, மார்க்கெட்ட டேப் பண்ற மாதிரி. இப்போ கரெக்ட். எப்படி சிட்டீஸ்ல மட்டும் இது இருக்குமோ,
ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் டவுன் த லைன்ல அது எப்படி இருக்க போகுதுன்னா, வில்லேஜ்லயும் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க ம். போறோம். குவிக் காமர்ஸ் வந்து ஒரு டயர் 2 சிட்டில இருந்து டயர் 3 சிட்டீஸ் வரைக்கும் ஒரு பெனட்ரேஷன் இருக்க போகுது. அப்படி பெனட்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு செக்டார் இந்த மாதிரியான ஒரு செக்டார் வந்து பூம் ஆகுறதுக்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் சார். இருக்கு. சூப்பர். இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது நார்மலா இப்போ மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா, முன்னாடி அன்பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கிட்டு ஆ. இருந்தாங்க. இது நம்மளுக்கு தெரியும். நம்ம ம். அப்பா, அம்மாலேருந்து, பாட்டியிலேருந்து அன்பிராண்டட் தான் வாங்கிட்டு இப்போ நார்மலா ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்க நார்மலா எங்க போறாங்க? மாசம் மாசம் சூப்பர் மார்க்கெட் போக ம். ஆரம்பிச்சுட்டாங்க. சம்பளம் வந்தா ஃபர்ஸ்ட்டு அவங்க ஓகே. ஒய்ஃப கூட்டு போற இடம் என்னன்னா, சூப்பர் சூப்பர் மார்க்கெட். மார்க்கெட். போயிட்டு அவங்க வாங்குற ப்ராடக்ட்ஸ் என்ன எஃப்எம்சிஜி. ஆ. என்னன்னா, நல்ல ப்ராடக்ட்டா பார்த்து, பிராண்டட் ப்ராடக்ட்டா பார்த்து, அதுவும் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது நீங்க சொன்ன மாரி 10 மினிட்ஸ்லயே வந்து ஆ. டெலிவரி ஆப்ஸ்லாம் வேற வந்துருச்சு. என்னன்னா, அவங்க போ முடியலனா கூட வீட்லயே இருந்து என்ன பண்ணிக்கலாம், ஆர்டர் பண்ணிக்கலாம். ம். அதனால எஃப்எம்சிஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம, நீங்க சொன்ன மாரி என்னன்னா, ரூரல்லயும் வந்துட்டு நெறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. நெறைய பேர் ரூரல்ல இருந்து நார்மலா இங்க வந்தவங்களும், ம். இப்ப எத பிரிஃபர் பண்றாங்கன்னா, எஃப்எம்சிஜி தான். ஆ. பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் பிரிஃபர் பண்றாங்க. அதனால எஃப்எம்சிஜி குரோத் கண்டிப்பா இருக்கதா செய்யும். அது ஓகே. வந்துட்டு என்னன்னா, நம்ம நாளடைவில பார்க்கும்போது நல்ல ஒரு குரோத் இருக்கும். நம்ம டெக்னிக்கலா பார்க்கும்போது மார்க்கெட்ல இப்போ மந்த்லி சார்ட்ல இருக்கு. மந்த்லில என்ன மார்க்கெட் ஃபார்ம் ஆயிருக்குன்னா, இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ம். பார்த்தீங்கன்னா தெரியும் 58,000 அந்த ரேஞ்ச்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு க்ரூஷியல் லெவலா ஆக்ட் பண்ணும். ஓகே. ஏன்னா மார்க்கெட்ட வந்து இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ம். நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 66,000 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. ஓகே. மார்க்கெட் இத பிரேக் அவுட் ஆச்சுன்னா 58,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ வருது? 8,000 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது சார். கிட்டத்தட்ட 8,000 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான ஆமா. சான்சஸ் இருக்கு. இது மட்டும் இல்லாம, நம்ம வீக்லி சார்ட்லன்னு பார்க்கும்போது மார்க்கெட் கீழ வந்திருக்கு. கீழ வந்து மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேல போயிட்டுருக்கு. ம். சரி, அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். கரெக்ஷன்னு பார்க்கும்போது 0.5ல தான் மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து ம். மேல போயிட்டுருக்கு. இந்த இடத்துலயும் நீங்க வீக்லில பார்த்தீங்கனாலும் சரி, மந்த்லில பார்த்தீங்கனாலும் சரி, இந்த 58,000 ரேஞ்ச் தான் ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதனால ஓகே. 58,000 நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ம். 58,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா தான் ஃபர்தரா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சு ஆல் டைம் ஹை 66,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் எஃப்எம்சிஜில நெறைய இருக்கு. ஓகே சார். ரொம்ப தேங்க் யூ சார். இதே மாதிரி நல்ல பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்ஸ்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றது நம்ம எல்லாருக்குமே நல்லதா இருக்குங்கிறதுல எந்த டவுட்ஸுமே இல்ல. பட் இத வந்து நம்ம ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி குடுக்கிறது இல்லாம ஒரு எஜுகேஷன்க்காக தான் எஸ். குடுக்குறோம் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாரி தான் சார். இப்ப நம்ம குடுக்குறது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே. என்னன்னா ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக ஓகே. தான். மக்களுக்கு வந்து ஒரு எஜுகேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இத குடுக்குறோம். ஓகே. என்னன்னா இந்த செக்டார்ஸ் என்னதான் நல்லா இருந்தாலும் சரி, நம்ப காசுக்கு நம்ப தான் எப்பவுமே உத்தரவு. அதனால நம்ம ட்ரேட் பண்றோம். எஃப்எம்சிஜி செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறீங்க, ட்ரேட் பண்றீங்க, எனர்ஜில பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்த்ல பண்றோம். இது எல்லாமே இருந்தாலும் எப்போதுமே நம்மளோட அனலைசிஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் இருந்தாருன்னா, தாராளமா என்ன பண்ணிக்கலாம், அவர்கிட்ட கேட்டு தாராளமா ட்ரேட் ஸோ தேங்க் யூ சார். தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். ரொம்ப அழகா எங்களுக்காக ஹெல்த் கேர், எனர்ஜி அண்ட் எஃப்எம்சிஜி செக்டார் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.